ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார்ஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய வால்யூம் உங்களுக்கு கேட்குதுன்னு நான் நம்புகிறேன். எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எப்போ பாரு இந்த கோதுமை தோசை சப்பாத்தி இது ஓயாமல் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் சாப்பிட முடியலையே, என்ன பண்ண அப்படின்னு மேக்ஸிமம் யாருன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து கோதுமை சாப்பிட சொல்கிறாங்க. பட் அவங்களால முடியல. டெய்லியுமே எப்படிங்க சாப்பிட்றது, போர் அடிக்குதுங்க, வெரைட்டியாக வேணுங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா வந்துட்டு நம்மளோட ப்ளட்டை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஹெல்த்தியான விஷயந்தான். கொத்தமல்லி தலையுமே ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான். அண்ட் கருவேப்பிலையும் ரொம்பவே ஹெல்த்தியான விஷயந்தான். நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், டேஸ்ட் தெரியணும், ஆனால் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுக்கோங்க. ஏன் அந்த புளிப்பு தெரியணும், பட் அதை அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக சேர்த்தா சிலருக்கு வந்து கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கணும். அதனால் ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும், அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சிட்டு இந்த மாதிரி சுட அழகாக தோசை ஊற்றி கொடுங்க. இந்த தோசை நிஜமாகவே சொல்கிறாங்க, நான் வீடியோக்காண்டி சொல்லலைங்க, நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூடாக சாப்பிட்றப்போ. ரொம்ப பேர் என்ன செய்வீங்க, இந்த ஒரு 2 தோசை சுட்டு வை நான் வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சாப்பாட்டுக்காக நாம் காத்திருக்கலாம், ஆனால் நமக்காண்டி சாப்பாடு காத்துட்ருக்கக்கூடாது. ஸோ சாப்பிட்ணும் அப்படின்னா உட்காருங்க, அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ சாப்பாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அண்ட் அது அழகாக இருக்கான்னு பார்க்காதீங்க, ஆரோக்கியமாக இருக்கான்னு பாருங்கள். ஹெல்த்தியானதை சாப்பிட்றதுக்கு காத்திருந்து சாப்பிட்லாம், தப்பில்லை. சாப்பாட்டை என்றைக்கும் ஆற வச்சு வெயிட் பண்ணி சாப்பிடாதீங்க, சுட சாப்பிடுங்க. இதுக்கு சட்னி கூட தேவையில்லைங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நல்லா மணமாக சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் டெய்லி ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.